பீகாரில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக முதல்வர் பதவியில் இருக்கும் நிதிஷ்குமார் சமீபத்தில் ராஜ்யசபா எம்பியாக தேர்வு செய்யப்பட்டார். விரைவில் முதல்வர் பதவியை அவர் ராஜினாமா செய்ய உள்ளார். ஐக்கிய ஜனதா தளத்தின் கூட்டணி கட்சியான பாஜகவை சேர்ந்த யாராவது ஒருவர் முதல்வராகலாம் என பேசப்படுகிறது. இந்த சூழலில் பாட்னாவில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் முதல்வர் நிதிஷ்குமார் மற்றும் பீகார் மாநில பாஜக தலைவர்கள் பங்கேற்றனர். அப்போது துணை முதல்வரும் பாஜகவை சேர்ந்தவருமான சாம்ராஜ் சௌத்ரி அருகில் சென்ற நிதிஷ் அவரது கையை அழுத்தி பிடித்து, இனி எல்லாம் உங்கள் கையில்தான், வாழ்த்துக்கள் என்றார். அப்படியே அவருக்கு அருகில் நின்றிருந்த மற்றொரு துணை முதல்வரும் பாஜகவை சேர்ந்தவருமான விஜய்குமார் சின்ஹாவிடமும் தோளை தட்டி வாழ்த்துக்கள் என கூறிவிட்டு நகர்ந்தார். இதை பார்த்து அங்கிருந்த மற்ற தலைவர்கள் ஒரே நேரத்தில் 2 பேருக்கும் வாழ்த்து சொல்லி முதல்வர் பதவிக்கு சண்டையை மூட்டிவிட்டு செல்கிறாரே என குழப்பத்துடன் முணுமுணுத்தனர். கில்லாடியான அரசியல்வாதிதான், இல்லையென்றால் இத்தனை காலம் அரசியலில் தாக்கு பிடித்திருக்க முடியுமா என கிண்டல் அடிக்கின்றனர் அங்குள்ள பிற கட்சியினர்.